அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. பெரிய புராண சொற்பொழிவு என்றால் நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது திருவானைக்காவல் ராகவன் ஐயா அவர்களை தான் நினைவுக்கு வரும். ராகவன் ஐயா எண்ணற்ற சிவனடியார்களை உருவாக்கினார். எண்ணற்ற சொற்பொழிவுகள் செய்தவர். பெரிய புராணத்தை அற்புதமாக விளக்கம் கூறியவர். அவர் நடந்து சென்ற பிறகும் கூட அவருடைய திருவடி பட்ட மண்ணை அனைவரும் வீழ்ந்து வணங்குவார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரியது ஒரு சிவபக்தர். அவருடைய சொற்பொழிவை கேட்டு அடியேனும் சிவபக்தனானேன் என்பது உண்மை. இன்று நிறைய நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன்னா அவருடைய சொற்பொழிவுகளை நிறைய கேட்டதும் கூட ஒரு காரணம்தான். அப்படிப்பட்ட ராகவன் ஐயா பூலோகத்திலே எண்ணற்ற சிவநெறியை பரப்பியது போதுமென்று இன்று சிவலோகத்திற்கு சென்றுள்ளார். அங்கும் சென்று அவர் சிவநெறியையும் பெரிய புராணத்தையும் சிவகணங்களுக்கு போதிப்பார் என்பதுதான் உண்மை. ஐயா அவர்கள் விட்டு சென்ற சிவநெறியை நாம் பரப்புவோம். அவருடைய திருவுருவ படத்தை எல்லா வீடுகளிலும் வைத்து வணங்குவோம் என்று பணிவோடு பக்தியோடு கூறிக்கொள்வது மடாதிபதி சிவ வெற்றிக்கனி.